தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாளை தொடங்கும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன் வணக்கம். மாணவர்களுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்னென்ன விவரிங்க. காலை துவங்குகின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு தேர்வுத்துறை செய்து முடித்திருக்கிறது. 3302 மையங்களில் நடைபெறக்கூடிய இந்த தேர்வில் 7,25,000 மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். முதல் நாளான நாளை மொழிப்பாட தேர்வு நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து மற்ற பாட தேர்வுகள் நடைபெறுகின்றன. இப்படியாக மார்ச் 22ஆம் தேதி வரை இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது நடைபெறுகிறது. இந்த தேர்வில் தேர்வு அறை கண்காணிப்பாளர்கள் 43,200 பேர் மற்றும் பறக்கும் படை உறுப்பினர்கள் உள்ளிட்ட 60,000 பேர் இந்த தேர்வு பணிகளில் ஈடுபடுகிறார்கள். இந்த தேர்வின் போது மாணவர்கள் எவ்விதமான முறைகேடுகளிலும் ஈடுபடக்கூடாது என்றும் அப்படி ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்வுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதற்கிடையே 11 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் அடுத்தடுத்து துவங்கி நடைபெற இருக்கின்றன. இந்த 3 தேர்வுகளுக்குமாக சேர்த்து 30 கோடி ரூபாய் அளவிற்கு செலவழிக்க இருக்கிறது அரசு தேர்வுத்துறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் செய்தியாளர் சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.